பரிதாரத்தை பூசிக்கொள்ள மனசுல எவ்வளவு ஆசை பத்தியா? என்னங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது உண்மையாவே செத்து போயிட்டீங்களா? ஐயோ பாவம், எனக்கு உங்க மேல ஆசை இருந்ததுங்க. திருமணம் என்று ஒன்று நடந்தால் இப்படிப்பட்ட அழகான வாலிபனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மனசுலயும் ஆசை இருந்ததுங்க. அநியாயமா இப்படி கிடைக்காம எனக்கு கிடைக்காம செத்து போயிட்டீங்க. மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்க ஏண்டி வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிங்கிற நீ மட்டும்தான் இப்படி அல்ல. நாட்டில் எத்தனையோ பெண்கள் ஆசைப்படுறது ஒருத்தன அப்பா அம்மா கிட்ட சொல்றது கிடையாது. அப்பா அம்மா நல்ல பையனா பார்த்து திருமணம் செய்து கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணுவாங்க. மெல்லவும் முடியாம மிழவும் முடியாம கிணறோ குட்டையோ கவரோ மத்தையோ பார்த்துட்டு அது பாட்டு போய் சேர்ந்துடும். ஏண்டி மனசுல இவ்வளவு ஆசை வச்சுங்க வேணாம் வேணான்ற வாடி. ஏங்க திருமணத்திற்கு இவ்வளவு தவியா தவிக்கிறீங்களே, துடியா துடிக்கிறீங்களே, முதல்ல நீங்க யாரு நான் யாரு? முதல்ல இதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? யாரு? நீங்களும் அரக்கணத்தை சேர்ந்தவர். உண்மை. நாங்களும் தேவலோகத்தை சேர்ந்தவர். அரக்கனுக்கும் தேவருக்கும் தீராத பகையா இருக்குது. உங்களை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. நம்ம ரெண்டு கூட்டத்தாரும் அரக்க இனத்தரும் தேவ இனத்தாரும் ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பாத்தியா எப்படி சண்டை போடுறாங்க? அவங்க நமக்கு என்ன அசுர தேவ போராட்டம் எப்பொழுதுமே ஓய்ந்ததாக சரித்திரமே இல்லை. இப்படி இருக்கும் தருணத்திலே அரக்க இனத்திலே பிறந்த நீங்களும் தேவ இனத்திலே பிறந்த நானும் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டார் இந்த உலகம் தான் ஏற்குமா? இந்த உலகத்தில் நாம் இருவரையும் சந்தோஷமாக வாழ விடுவார்களா? பொல்லாத அரக்க இனம் தேவ இனம் எங்கடி? ஏய், இந்த உலகத்திலே எத்தனையோ ஜாதி இருக்கிறது. ஆனால் உண்மையான ஜாதி நீ பெண் ஜாதி, நான் ஆண் ஜாதி. இந்த இரு மனமும் ஒரு மனமும் ஆனா திருமணம், இதற்கு யாருடைய சம்மதமும் தேவையில்லை. ஏங்க திருமணம் செய்துக்கணும் இப்படியே துடிக்கிறீங்களே. முதல்ல இப்ப நான் கல்யாணம் இந்த இடத்துல நடக்கிறேன்னு சொல்றீங்க. நடந்தா தீரணும். இந்த திருமணத்திற்கு எங்க அப்பா என்ன எவ்வளவு ஆசையா வளர்த்தாங்க. எனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு எவ்வளவோ கற்பனை. இந்த கல்யாண காட்சியை பார்க்கணும் அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க தாய் தந்தை இல்லாம இந்த இடத்துல நான் எப்படிங்க கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான திருமணம் இருக்கிறது. அதிலே ஒரு விதம் தான் காந்தர்வ திருமணம். காந்தர்வ திருமணம். ஆமா. திருமணத்திற்கு யாருடைய சம்மதமும் தேவையில்லை. இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம். கணையாழியை மாற்றி திருமணம் செய்து கொள்வது காந்தர்வ திருமணம். ஆமா. அந்த திருமணம் இந்த இடத்திலே நடந்தே ஆக வேண்டும். அப்படியா? என்ன விட மாட்டீங்களா? விட மாட்டேன். சரி, செய்து முடிங்க. கெட்டுடா. திருமணமே வேண்டான்னு வெறுத்திருந்தேன். வந்தீங்க, என் மனசை மாத்தினீங்க, என் கழுத்துல தாலி கட்டி மனைவியா எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, சந்தோஷம் தான். இருந்தாலும் காலமில்லா இந்த உலகிலே உயிர் இருக்கும் வரை உங்களோடு வாழி உங்களோட காலமில்லாம் ஈடுபட்டு இதற்காகவே உயிர் வாழ்வேன். இது உறுதியாத்தான். சுலோச்சனா, என் உடலிலே ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரைக்கும் உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன். இதுவே சத்தியம் சுலோச்சனா.
எடுத்து பண்ண யாருக்கும் எனக்கு தெரியும் அத்தை யாரோ ஒருத்தன் வந்தா கருப்பா வந்தான் உயரமா வந்தான் அப்படியே அம்மா தூக்கி போயிட்டான் இது அப்பாவோட நீதான் சொல்லணும் நீதான் சொல்லணும் தில்லை நடராஜா உன்னை நினையாதே நாளே இல்லை என்பருமானே. அப்படி இருக்க இந்த நாகலோகத்திலே நாக கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆதிசேடன் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இறந்த பொழுதிலும் அனுதினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலை காணவில்லை. சந்தோஷமா என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு முன்னதாக வர வேண்டியது என்ன கேட்டுக்கிற? என்ன ஏன்டா போட்டான்னு என்ன கேட்டுக்கிற? எனக்கு முன்னதாக வர வேண்டியது இது என்ன காலத்தாமதம்? ஏன்டா என்ன கேட்கிறேன்? என்ன கேட்டுக்கிற? அனிதனமும் எனக்கு முன்னதாக வர வேண்டியது இன்று ஏன் இவ்வளவு கால தாமதம்? யாரு கேட்கறது? நான் கேட்கிறேன். யாரு பதில் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். யாரு பதில் சொல்லணும்? நீ தான்டா. அப்ப கேளுங்க.
என்ன ஐயா இந்த யார் மட்டும் கேக்குறேன்னா ஐயோ கேக்குறது தான் பதில் சொல்றாங்க கேலாம் எங்க வரேன் நான் எங்க வரேன் எங்க வரேன் சரி கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க கேளுங்க சிச்சு நடப்பீங்க யாரு கேட்கணும் என்னப்பா இது கேட்டா தான் நான் பதில் சொல்ல முடியும் நான் தான் உன்னை கேக்குறேன் என்ன யார் இவ்வளவு நேரம் அதான் கேளு என்ன கேட்டுக்கிற ஏன் இவ்வளவு நேரம் யாரு கேட்கணும் பக்காரு என் கதையை கூடுவேன் சொல்லு கேளுங்க இல்ல நீயே சொல்லு என்ன நான் மட்டும் தான் சம்பளம் வாங்கி போறேன்னு சும்மா வந்துருங்க யானை இவ்வளவு நேரம் பேசுறேன் கதை கேட்கறேன் வீட்டுல எனக்கு என் பொண்ணாடிக்கு சரியான சண்டைங்க சாப்பிடுங்க நான்